அப்பாடா, இன்னைக்கு ஸ்பீச் தெரப்பி செஷன் கூட்டிட்டு போயிட்டு வந்தாச்சு. இனிமே நாளைக்கு போனா போதும் ஓட்டிக்கு. அவ்வளவுதான், வீட்டில் எதுவும் பண்ண வேணாம், நீ வாட்டில் விளையாடு இப்படின்னு குழந்தை விட்டுருப்பீங்கல்ல. ஆனா உங்களோட ரோல் வீட்லயும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், தெரப்பி செஷன்லயும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். என்ன மேம் சொல்றீங்க, ஸ்பீச் தெரப்பிக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், இதுல நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன ஸ்பீச் தெரபிஸ்டா, எனக்கு என்ன தெரியும் என் சைல்டோட எப்படி ஒர்க் பண்ணணும்னு, இந்த மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் உங்க மைண்ட்ல ஓடல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சர் தான் இன்னைக்கு வீட்டில் நான் சொல்ல போறேன். எதுக்கு உங்க குழந்தையோட பேச்சு மொழி வளர்ச்சிக்கு உங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கே தெரியும், உங்க குழந்தையோட நீங்க தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. நீங்க எத்தனை தெரப்பி செஷன் கூட்டிட்டு போனாலும், எத்தனை இடங்கள்ல விளையாட விட்டாலோ, அட் த எண்ட் ஆஃப் த டே சைல்டு உங்ககிட்ட தான் இருக்காங்க, உங்க கூட தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ற நீங்க உங்க குழந்தைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்ல. ஆல்ரெடி உங்களுக்கு உங்க குழந்தைய பத்தி நிறைய தெரியும், அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு. அப்போ ஒரு தெரப்பி செஷனுக்கு கூட்டிட்டு போனா அந்த தெரப்பி செஷன் எப்படி இருக்கு, அங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, அங்க நான் என்ன வீட்டுல செய்யணும், இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே உங்களால உங்க சைல்டு கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். இல்ல மேம், நான் தெரபிஸ்ட் கிட்ட விட்டுருவேன், அவங்க என்ன பண்றாங்களோ அது முடிச்சுட்டு எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டுருவாங்க, நான் கூட்டிட்டு வந்துருவேன், இப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரபிஸ்ட் உங்க சைல்டோட 45 மினிட்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்க சைல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கூட தான் இருக்காங்க. அந்த 45 மினிட்ஸ் செஷன் ஆல்டர்னேட் டேஸோ இல்லை எவ்ரி டேயோ எடுக்கிறதுனால உங்க சைல்டு கிட்ட அவ்வளோ சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்க தெரபிஸ்ட் என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க உங்களை வீட்டில் ட்ரை பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரப்பி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். இந்த அசஸ்மெண்ட்ல குழந்தை, நீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் உள்ள இருந்து நம்ம சைல்டுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவன் எப்படி, அவனுக்கு என்ன செய்வான், வீட்டில் என்ன பண்ணுவான் அப்படி நீங்கள்லாம் ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரபிஸ்ட் கிட்ட கொடுப்பீங்க. தெரபிஸ்ட் அவங்க சைட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கியூமுலேட்டிவா இருக்கும் அசஸ்மெண்ட் செஷன். கரெக்டா? அப்போ அசஸ்மெண்ட்ல நம்ம உள்ள இருக்கும்போது நம்ம தெரபிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இதுதான் நாங்கள் அசஸ் பண்ணியிருக்கோம், உங்க சைல்டு இந்த மாதிரி இருக்காங்க, நீங்க ஃபர்தரா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அசஸ்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம தெரப்பி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, என் சைல்டை நான் தெரப்பிக்கு என்ரோல் பண்ண போகிறேன், வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஆர் எவ்ரிடே, இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த தெரபிஸ்ட் நம்மளோட தெரப்பி செஷன்ஸ் வந்து மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் வந்து நம்ம சைல்டு வந்து மேபி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு புது இடங்கள்ல டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால பேரண்ட்ஸ் நம்ம தெரப்பி செஷனில் இருப்போம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம். அந்த 40 மினிட்ஸோ 45 மினிட்ஸோ செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சைல்டை கூட்டிட்டு கிளம்பிடுவோம். பட் இந்த மீன் டைம் நம்ம மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தெரப்பி செஷன்ல, அதாவது தெரப்பி டைம்ல என்ன நம்ம தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம நிறைய இடங்கள்ல கேட்கறது இல்லை. நிறைய பேரண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியறதும் இல்லை. ஸோ இதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்தா அதுதான் நான் இப்போ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், உங்க சைல்டோட நீங்க தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஓகே, நீங்க எத்தனை தெரப்பி எத்தனை இடங்களுக்கு கூட்டிட்டு போனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே சைல்டோட ஹோம் தான் வந்து அவங்களோட சேஃபஸ்ட் பிளேஸ். ஸோ அவங்க திருப்பி அங்கே தான் வர போகிறாங்க. ஆஸ் அ பேரண்டாவோ கேர் கிவராகவோ நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் சைல்டு கூட என்ன ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு செஷனில் என் சைல்டு எப்படி இருந்தான், அவன் என்னென்ன சேஞ்சஸ் அவன்கிட்ட இருந்தது, இதெல்லாம் ஒர்க் பண்ணினா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுதா, நான் வீட்டில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் அது இல்லாமல் நீங்கள் வீட்டில் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருப்பீங்க. ஸோ வீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சைல்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே நான் டெய்லி 45 மினிட்ஸ் இங்கே வரேன், ஏதோ பண்ணுறேன், வீட்டுக்கு போய் திருப்பி பழையபடி இருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கும். என்னைக்கு சைல்டோட என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அவங்களுக்குள்ளேயும் நிறையா சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வந்து உங்கள் சைல்டை தெரப்பி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் தெரபிஸ்ட் கிட்ட எவ்ரிடே ஹோம் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாவது, எதுக்கு பேரண்டோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு தெரப்பி ப்ராசஸ்லையோ ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸ்லையோ அப்படின்னா, உங்கள் குழந்தையோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் உங்களுக்கு நிறையாவே தெரியும். இதுதான் என் சைல்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த ப்ராசஸ் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அசஸ்மெண்ட்லேயோ இல்லை தெரப்பிலையோ உங்கள் தெரப்பிஸ்ட் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணும்போது, இல்லை நம்ம இந்த மாதிரி கோல் செட் பண்ணலாம், நம்ம இது பண்ணினா அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களோட இன்புட்ஸும் ரொம்பவே தேவைப்படும். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வென்ஷன் ப்ராசஸுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
மூணாவது முக்கியமான விஷயம் எதுக்கு வந்து பேரண்டல் சப்போர்ட் ரொம்ப தேவை அப்படின்னா, நீங்கள் உங்கள் சைல்டு கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. அவன் சாப்பிட்றதுக்கோ இல்லை அவங்க வந்து தூங்குறதுக்கோ அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சை ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் இந்த அப்ரோச் எல்லாமே மேபி அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் உங்கள் சைல்டு வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாமே தவிர அவங்களோட இமோஷன்ஸை அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை சீக் பண்ணும்போது தான் நம்ம பண்ண அப்ரோச்சில் என்ன எரர்ஸ் இருக்கு, அந்த அப்ரோச்சை வேற எந்த மாதிரி மாற்றினா நம்ம சைல்டோட லைஃப்பை பெட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற கிளாரிட்டி அஸ் அ பேரண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் தெரப்பி முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் தெரப்பிஸ்ட் கிட்ட ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி 5 minutes 7 minutes நம்ம தெரப்பிஸ்ட் கவுன்சில் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதுவுமே உங்கள் சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 4th முக்கியமான விஷயம் என்னன்னா, தெரப்பி செஷனில், அதாவது எல்லா தெரப்பி செஷன்லையும் அவசியம் இல்லை, பட் எனி டைம் நீங்கள் தெரப்பி செஷனில் நீங்கள் உள்ளே இருக்கும்போது உங்கள் தெரப்பிஸ்ட் உங்கள் சைல்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், நீங்கள் எந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் சைல்டுகிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ எந்த அப்ரோச் நான் பண்ணினா என் சைல்டு வந்து பெட்டராக இருக்காங்க, எந்த அப்ரோச் நான் பண்ணினா என் சைல்டோட பிஹேவியர்ஸில் சேஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தெரப்பி செஷன்ஸில் இருக்கும் போது இல்லை தெரப்பிஸ்ட் கிட்டேருந்து ஃபீட்பேக்ஸ் வாங்கும் போதும். ஸோ இதை வந்து உங்களுக்கு வீட்டில் மட்டும் இல்லை, மற்ற அவுட் சைட் செட்டிங்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்மெண்ட் ஆகும்போதா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் உங்கள் சைல்டை பற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பாட்டி தாத்தா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் தெரப்பியில் வந்து பார்த்து உங்கள் தெரப்பிஸ்ட் சொல்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம், இந்த அப்ரோச் நீங்கள் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஸோ நம்ம இனிமேல் இப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து சைல்டோட என்டையர் என்வாயன்மெண்ட்டையுமே வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்குது. ஸோ இதனால அவங்களோட டெவலப்மெண்ட்டில் நிறையவே ப்ராக்ரஸ் நமக்கு இருக்கும். ஸோ ஆஸ் அ பேரண்ட் எதுக்கு தெரப்பியில் ஒரு பேரண்டோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் சைல்டோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் சைல்டோட இன்டர்வென்ஷன் ப்ராசஸ்க்கும் நீங்கள் ரொம்ப முக்கியம். இன்டர்வென்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வீட்டில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்கள் சைல்டோட ப்ராக்ரஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரப்பி போயிட்டுருக்க பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, தெரப்பிக்கு போக போகிற பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காம என்றைக்குமே தெரப்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்க இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற குழந்தைங்க யாருக்காவது பேச்சு மொழி முழுங்கிறது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அண்ட் யார் ரைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு தெரியல, யார் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கிளினிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கான டவுட்ஸை எங்ககிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கான சொல்யூஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பேச்சு மொழி முழுங்கிறது சம்மந்தமாக நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். அது வரைக்கும் ஸ்டே